திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே வசிக்கும் மலைவாழ் மக்கள் இடிந்த வீடுகளில் வாழ்க்கையை நடத்தும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உடுமலைப்பேட்டை அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ள திருமூர்த்தி மலைப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் அடிப்படை வசதிகளின்றி பல தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றனர். ஆண்டுதோறும் பெய்யும் மழையானது இவர்களது வாழ்வை மேலும் இன்னலுக்கு உள்ளாக்கி வருகிறது. அண்மையில் பெய்த மழையிலும் இவரது வீட்டின் சுவர்கள் இடிந்த நிலையில் அவர்கள் நூலிழையில் உயிர் தப்பியுள்ளனர். புது ஒரு காலத்தில் கட்டுனாங்க, 10 வீடை கட்டுனாங்க. அங்கேருந்து இந்த பக்கம் மலை எடுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி உதவி கொடுத்துட்டாங்க, பட்டாயெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இத்தனை வீடு 47 வீட்டுக்கு கணக்கு வேணும். 47 வீடு போகிற இருந்தது தவிர யாருமே பார்க்கலைங்க. ஊருக்குள்ளே ஒருத்தரும் வளர்க்குறதுங்க. இங்கேயே குடியிருக்கிற இந்த மழை வந்து பேஞ்சு செவரெல்லாம் அப்படியே ரெண்டாக போயிடுச்சுங்க. ஏன்னா ஆட்டுக்குட்டிக்கு தப்புச்சு மிச்சம், எங்களோட உயிர் தப்புச்சு மிச்சம். இல்லைன்னா ஆடும் சத்துருக்கு ஆளுகளும் காலியாக இருப்போம். அந்த மாதிரி எங்களோட நிலவரம் வந்து இருந்துகிட்ருக்குங்க. ஏன்னா இருக்கிறதுக்கு வழி இல்லை. இந்த இடத்த விட்டாலும் நாங்கள் போய் வேறு இடத்துல வெளியில் டவுனுக்குள்ளே எங்களால் இருந்து வாழ முடியாது. அவங்களே கட்டித்தர மாட்டேங்கிறாங்களங்க. இதை ஓட்டு கேட்குறாங்க, வந்து இதை கட்டித்தர்றாம, இந்த எலெக்ஷன் வந்ததுமே நாங்கள் கட்டித்தர்றாமாங்கிறாங்க. எங்கே கட்டித்தர்றாங்க? போராட்டமாகிவிட்ட வாழ்க்கையை தமிழக அரசு மாற்றிவிடாதா என்பதே மலைவாழ் மக்களின் ஏக்கமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக உடுமலைப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் கார்வேந்த பிரபு.